அங்க ஒரு பால் வைப்பாங்களாம் 30 செகண்ட்குள்ள அந்த இதுக்குள்ள கொண்டு வரணுமா, இது யூஸ் பண்ணி விளையாடணும். கார்டு ரீசார்ஜபிள் தான், நெக்ஸ்ட் டைம் வரும்போது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குர்த்திஸ்லாம் வந்து 400 ஆஃபர் ப்ரைஸ்க்கு இன்னைக்கு நாளைக்கு அந்த மாதிரி வீக்கெண்ட்ஸில் வந்து 3 பீஸ் வந்து 1000 அந்த மாதிரி கொடுக்குறாங்களாம். நல்லாயிருக்கு கலெக்ஷன்ஸு. இந்த ஸ்டட்ஸ்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்களா. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ட்ரெஸ்ஸுக்கு போட்டோன்னா கம்மல் மட்டும் போதும், வேறு எதுவுமே போட தேவையில்லை. நல்லாயிருக்கு. உங்களுக்கு ஜிம்கா கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி சில்வர் அந்த டசர் மெட்டீரியலா இல்லைன்னா அதுதான் ஐ திங்க் அந்த மாதிரி ஷைனிங் மெட்டீரியலு 1900 நல்லா இருக்கு. சரி பாருங்க, பிக் எனி 2 பீசஸ் 99. இந்த பிரேஸ்லெட்ஸ்லாம் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. ஸ்டட்ஸும் நல்லா இருக்கு, கண்டிப்பா ஒர்த்து தான். ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து சென்னை சம்மர் சீரீஸில் வந்து நம்ம கத்திப்பரா அர்பன் ஸ்கொயர் போக போகிறோங்க. ஸோ கத்திப்பரா அர்பன் ஸ்கொயர் வந்து எப்போவுமே வந்து ஒரு ஹாப்பனிங்காக இருக்க பிளேஸு. ஸோ அதனால தான் வந்து ஈவினிங்காக போனால் வந்து கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். ஸோ அப்படியே வழியில் பார்த்துட்டே போகலாம் வாங்க. ஸோ அங்கே போயிட்டு என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட வந்து பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி இந்த வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். டைம் 6:40 ஆகுது. வீட்டுக்கிட்டவே வந்து கூட்டு பாருங்க. இன்னும் போரூர்லாம் போனால் ரொம்பவே டிராஃபிக்காக இருக்கும். இதுக்கு மேலே வந்து சம்மர் ஹாலிடேஸ் வேறு வந்தாச்சு. எங்கே பார்த்தாலும் க்ரௌடாக தான் இருக்கும். அங்கே வந்து 24/7 வந்து சில ஷாப்ஸ் எல்லாமே இருக்குமா. இங்கே வந்து ட்ரேட் சென்டர் பக்கத்தில் ஒரு பெரிய ஐடி பார்க் ஏதோ வரப்போகுது போல். ஸோ இப்போ இங்கே ஏற்கனவே டிஎல்எஃப் ஐடி பார்க்லாம் இருக்குது. அந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் ஐடி பார்க்லாம் வந்து வரப்போகுது. போரூர் வந்து நெக்ஸ்ட்டு ஐடி ஹப்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். ஏற்கனவே இன்னும் இங்கே ஆப்போசிட்லலாம் கூட நிறைய புது புது பில்டிங்ஸ் வந்துருச்சு. ஏற்கனவே நம்ம ஏரியாவிலேருந்து இங்கே வர்றதுக்கே டிராஃபிக்காக இருந்தது. இங்கே இன்னும் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் பாருங்க. சிக்னல் கிட்ட இந்த இதெல்லாம் போட்டு இருக்காங்க, ஷேடெலாம். ஓகே, ரோடு கொஞ்சம் ஓகேவா தான் இருக்க மாதிரி இருக்கு, பார்க்கலாம். இந்த மெட்ரோ ஒர்க் நடக்கிறதுனால இதை வந்து ஒரு 1 வேவாக மாற்றிட்டாங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறமா தான் அந்த நார்மல் ரோடு கிட்ட போய் சேரும். இந்த இடத்துல தான் வந்து ஜாயின் ஆகுது. கத்திப்பரா வந்துட்டோம். யூஸ்வலாக ஒரு 15 to 20 மினிட்ஸ் வர வேண்டியது டிராஃபிக்னால 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வீக் டைம்லலாம் வந்தால் கண்டிப்பாக வந்து இப்படி தான், மார்னிங் ஆஃபீஸ் டைமு, ஈவினிங் டைமு, அது எல்லாமே. ஸோ இப்போ வந்து அடுத்தது பார்க்கிங் வந்து அங்கே ஸ்பேஸ் வேறு இருக்காது, பார்க்கலாம். இடம் தான் இருக்குமான்னு தெரியல, பார்க்கிங்க்கு பார்த்து விடலாம்.
ஆட்டிசம் அவேர்னஸ்க்கு ஏதோ ப்ரோக்ராம் பண்றாங்க. ஸோ அதுக்காக டான்ஸும் மியூசிக் போட்டு யார் வேணுமோ ஆடலான்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருக்காங்க. இங்க நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு டீயோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் டீ குடிக்காம வந்துட்டேன். ஸோ டீ குடிச்சிட்டு வந்துட்டு ஷாப்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப ரீசண்டாக தான் இந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் நான் பார்க்குறேன். ஸோ அதனாலே வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்தேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ஷாப் இருக்கும். இங்கே வந்து ஒரு லைவ் மியூசிக் இருக்கு. இதெல்லாம் நான் இப்போதான் பார்க்குறேன். என்ன ரீசனுக்காக பண்ணுறாங்கன்னு தெரியல. டோன்ஸ் ஆஃப் மெட்ராஸா, டோன்ஸ் ஆஃப் மெட்ராஸ்னு லெட் த மியூசிக் ஸ்பீக்குன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா வைபாக இருக்கும்னு சொன்னால. மெட்ராஸ் காஃபி ஹவுஸில் டீ லெவிஸ்டான்னு ஒன்று இருக்கும். பட் அது கொஞ்சம் தூரமாக இருக்கலாம். அங்கேயும் காஃபி எல்லாம் நல்லா இருந்துச்சு. நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கு. இந்த சைட்ல இருந்து அப்படியே லெஃப்ட்ல வந்து இங்க உள்ள போனாதான் வந்து கேமிங் ஜோன் இருக்கு. அது இல்லாம பார்க்லாம் இருக்கு. ஸோ பசங்க பார்க் போகணும்னு சொன்னாங்க. அப்படியே போகலாம். மார்னிங்ல வந்தா இங்க வந்து யோகா மெடிடேஷன் அதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த ஆப்போசிட்ல பார்க் இருக்கு. ரொம்ப வந்து வைபா வேணாம், கொஞ்சம் ப்ளசண்டா பசங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பக்கமா வந்து நீங்க வந்து மாதிரி லான்ல உட்காந்துக்கலாம். பசங்க விளையாடிட்டு இருப்பாங்க. இதுவும் வந்து நல்லா இருக்கும். வந்து நம்ம ஒரு அமௌண்ட் பே பண்ணி ஒரு கார்டு வாங்கிக்கணும். அப்புறம் நம்மளுக்கு எந்த கேம் பிடிச்சிருக்கோ இந்த டைமிங்ஸ்க்கு வந்து அந்த கேமில் வந்து யூஸ் பண்ணி விளையாடணும். கார்டு ரீசார்ஜபிள் தான். நெக்ஸ்ட் டைம் வரும்போது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கார்டு வந்து 700 ருபீஸா. ரீசார்ஜ் பண்ணி வாங்கிக்கிட்டா நம்ம எத்தனை கேம்ஸ் வேணாலும் அந்த காசு முடிகிற வரைக்கும் விளையாடிக்கலாம். 55லேருந்து 110 அந்த மாதிரி கேம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகுது. இப்போ மால்ல எல்லாம் இருக்கும்ல இண்டோர் கேம்ஸ், அந்த மாதிரி தான். அங்கே இண்டோர் கேம்ஸ் பார்த்தோம்ல, இங்கே அவுட்டோர் கேம்ஸ் இருக்குது. இந்த புல் ரைடு இருக்குது. ஒன்றுக்கும் பே பண்ணிட்டு விளையாடணும். இந்த ட்ராம்போலின் இருக்குது. இங்கே ஒரு சின்னதாக எக்ஸிபிஷனில் இருக்குமே அந்த ட்ரெயின். இது அந்த மேஸ் கேம் மாதிரி ஏதோ இருக்குது. அங்க ஒரு பால் வைப்பாங்களாம். 30 செகண்ட்குள்ள அந்த இதுக்குள்ள கொண்டு வரணுமா. கஷ்டம் தான். டைம் அதிகமா இருந்தா கூட மேபி யோசிக்கலாம். ஆரஞ்சு கிட்ட இருக்கு ஹோல். 30 செகண்ட்ஸ். இது வந்து 3 கேம் வந்து 200. இங்க ஒரு 3 கேம் இருக்குல்ல சேர்ந்த மாதிரி. நாங்க 3 பசங்களா இருக்கவே அப்படியே 200 விளையாடுற மாதிரி. ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஷாப்பிங் ஏரியாவுக்கு வந்துட்டோம். அந்த ஜுவல்லரி ஷாப் மாதிரி ஒன்று இருக்குது. நிறைய நம்ம அந்த கலாஷேத்திர எக்ஸிபிஷன்லலாம் பார்ப்போம்ல, இந்த மாதிரி ஜுவல்ஸ் எல்லாமே இருக்குது. ப்ரைஸோட போட்டு இருக்காங்க. வந்து கிட்ஸ் ட்ரெஸ் ஷாப் இருக்குது. 4 பீஸ் வந்து 299, 3 பீஸ் 599 அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஒரு சைடு வந்து ஃபுல்லாக ஃபுட் ஐட்டம்ஸு, இன்னொரு சைடு ஃபுல்லாக ஷாப்பிங் ஏரியா மாதிரி. இதெல்லாம் நிறையா குர்த்தி ஷாப்ஸ் இருக்குது. குர்த்திஸ்லாம் பார்த்தோன்னா வந்து 2 பீஸ் செட்டு, 3 பீஸ் செட்டு, குர்தாஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. 3 பீஸ் செட் வந்து 700லேருந்து இருக்குது. 2 பீஸ் செட் வந்து 600 அந்த ரேஞ்சில் இருக்குது. குர்த்திஸ்லாம் 400. குர்த்திஸ்லாம் வந்து 400. ஆஃபர் ப்ரைஸ்க்கு இன்றைக்கி நாளைக்கு அந்த மாதிரி வீக்கெண்ட்ஸில் வந்து 3 பீஸ் வந்து 1000 அந்த மாதிரி கொடுக்குறாங்களாம். நல்லாயிருக்கு கலெக்ஷன்ஸ், நிறைய சைஸஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. சிக்கன் கறி குர்த்திஸ் அதெல்லாம் இருக்குது. வேணுன்னா வந்து செக் பண்ணுங்கள். வந்து கிட்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. தேவையான டாய்ஸு, ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இங்கே வந்து ஒரு அக்சசரி ஷாப் இருக்குது. இந்த ஸ்டட்ஸ்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்களா. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ட்ரெஸ்ஸுக்கு போட்டோன்னா கம்மல் மட்டும் போதும், வேறு எதுவுமே போட தேவையில்லை. நல்லாயிருக்கு. உங்களுக்கு ஜிம்கா கலெக்ஷன்ஸு இந்த மாதிரி சில்வர் ஐட்டம்ஸ்லாம் பிடிக்கும்னா இங்கே ட்ரை பண்ணலாம். இது வந்து ஒரு குர்த்திஸு, இதெல்லாம் கொஞ்சம் கிராண்ட் சல்வாராக இருக்குது. ப்ரைஸ் கேட்டு சொல்கிறேன். மெட்டீரியல் இது எல்லாமே வந்து மெட்டீரியலு. ஸ்டார்டிங் ப்ரைஸ் 1000லேருந்து இருக்குது. நல்லா கிராண்டாகவும் இருக்குது, காட்டனும் இருக்குது. ஹோம் நீட்ஸு, மாப்ஸு, மேட்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இது அழகாக இருக்கு பாருங்கள். இது வந்து ஒரு எல்இடி லேம்பா. நீங்கள் போட்டோம்னா நம்ம அடாப்டர் சார்ஜர் மாதிரி போட்டுக்கலாம். ஏதாச்சும் ஒரு சார்ஜர் இது கொடுத்து மேலே வரைக்கும் அந்த லைட்டோட கிளார் தெரியும்னு சொல்கிறாங்க. சின்ன சைஸ் வந்து 250. அங்கே பாருங்கள், அவங்க ரொட்டேட் பண்ணுறாங்க தெரியுது. இந்த சின்ன சைஸ் வந்து 250, பெருசு 450. எப்பவுமே இருக்குமா ஷாப்பு இந்த மந்த் ஃபுல்லாக? ஓகே, எல்லா டேஸும் இருக்குமா? எல்லா டேஸும் டைம் அண்ணா 11 AM to 2 o'clock வரைக்குமா? மார்னிங் 11லேருந்து நைட்டு 2 வரைக்கும் இருப்பாங்களா? இந்த மந்த் வந்தீங்கன்னா இங்கே வாங்கிக்கலாம். குர்தாஸில் பாருங்கள், ஹேண்ட்லூம் காட்டனா நல்லாயிருக்கு. ஒரு பார்ட்டி வேர் கூட போட்டுட்டு போகலாம். 750 அந்த பர்பிள். குர்தாஸும் இருக்குது, மெட்டீரியல்ஸும் வச்சுருக்காங்க. நல்லா பியோர் காட்டன் நல்லாயிருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம். ஹேண்ட்லூம் காட்டன் குர்தா செட்ஸ் எல்லாமும் வச்சுருக்காங்க. இந்த மந்த் ஃபுல்லாக இருப்பாங்களாம், வேணுன்னா செக் பண்ணி பாருங்கள். செட்டு வந்து 1900. சூப்பராக இருக்கு பாருங்கள். இதே ஷோரூம்க்குலாம் போனால் கண்டிப்பாக 2000 மேலே தான் சொல்லுவாங்க. டிசைனர் கலெக்ஷன்ஸ் நல்லா சூப்பராக இருக்கு பாருங்கள். அந்த டசர் மெட்டீரியலா இல்லைன்னா அதுதான் ஐ திங்க் அந்த மாதிரி ஷைனிங் மெட்டீரியலு 1900 நல்லா இருக்கு. நைஸ் கலர். சாரீஸ் வேணும்னாலும் இருக்கு. இந்த ஜோதிகா இன்ஸ்பயர்ட் சாரீ, இதெல்லாம் டசர் டிஷ்யூ சாரீஸு, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 650 இதையும் வச்சுருக்காங்க.
350லேருந்து இருக்குது. நல்லா பியோர் காட்டன், சம்மருக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, இந்த மாதிரி நான் இன்னைக்கு போட்டிருக்கேனே அந்த மாதிரிலாம் கூட ஷார்ட் டாப்பு, லாங் டாப்பு இதெல்லாம் இருக்குது. 450, 500, 350 அந்த மாதிரி. வேணால் இண்டிகோவா அந்த டிசைன்ஸில் நிறைய இருக்கு பாருங்க. இங்கே வந்து ஒரு ஹோம் நீட்ஸு, மசாஜர்ஸு, எல்இடி லைட்ஸு, இந்த ஃபேனு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இங்கேயும் வந்து சம் ஆன்டிக் ஜுவல்லரிஸ் அதெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், பிக் எனி 2 pieces 99. இந்த பிரேஸ்லெட்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள். ஸ்டட்ஸும் நல்லாயிருக்கு, கண்டிப்பாக ஒர்த்து தான். ஸோ இந்த மாதிரி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அழகாக இருக்குது நிறையா திங்ஸ் எல்லாமே. நியூ ஸ்டட்ஸ்லாம் நல்லாயிருக்கு. நல்லா இண்டிவிஜுவல் ப்ரைஸ் 200, 300, 70 அந்த மாதிரி போட்டு இருக்கு பாருங்கள். இங்கேயும் குர்தா ஷாப்ஸ் இருக்குது. நல்லா ஒரு பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சி நல்லா ஈட்டிங் எல்லாமே பண்ணணுன்னா நல்லாயிருக்கும். ஒரு சைடு அப்படியே சாப்பிட்டுட்டு இன்னொரு சைடு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு பிளேஸாக இருக்கும். கிட்ஸ் டாய்ஸ் எல்லாம் இருக்குது. ஆன்டிக் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ எல்லாம் இருந்துட்டு புக் ஸ்டோர் எல்லாமே எப்படி எனி புக் வந்து 200 rupees. ஸோ நீங்கள் ஏதாவது வேணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க, இல்லை பார்த்த உடனே கூட பிடிக்கும், அந்த மாதிரி புக்ஸ் எல்லாமும் இருக்குது. இது வந்து ஒரு ஆரோஸ்கோப் மாதிரி 3 கார்ட்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணுமா, அதை வச்சு அவங்க வந்து ஸோ நம்மளோட திங்ஸ் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்களாம். எங்கள் செக் பண்ணுவோங்க சொன்னாங்க. சம்மாவும் வந்து கரெக்டாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியல, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் இதில் உங்களுக்கு பிலீஃப் இருந்தால். நிறைய ஜெம் ஸ்டோன்ஸும் வச்சுருக்காங்க பாருங்கள், அது ரிலேட்டடாக போல் இருக்குது. கார்டு கிடச்சா வாங்கி சொல்கிறேன், ஆன்லைனில் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு. அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி ட்ரஸ்ட் ஆரட்டன் சொல்லிட்டு ரிவ்யூஸ்லாம் செக் பண்ண சொன்னாங்க. ஸோ இங்கே பார்த்தவங்களே சொன்னாங்க 80% கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. வேணும்னா செக் பண்ணி பாருங்கள், ஆன்லைன் கன்சல்டேஷன் கூட இருக்கான். பர் பர்சனுக்கு 300. இந்த ஆத்தரா பர்ஃப்யூம்ஸ் அதெல்லாமும் இருக்குது, வேணும்னா ட்ரை பண்ணலாம். ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் இருக்குது, சைஸ் பொறுத்து ரேட்டு அதெல்லாமும் வச்சுருக்காங்க. நிறைய பேஸ்ட் பண்ணுற மாதிரி ஸ்டிக்கர்ஸ், கார்ட்டூன்ஸு, இந்த வேர்ட்ஸ் அதெல்லாம் இருக்குது. மீனாட்சி ஹெர்பல், இந்த சூப் பவுடர் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்ல, இண்டிகோ லீவ்ஸு, ஊறுக்காய் இதெல்லாம் இருக்குது. ஆர்கானிக் சூப்பா ஏதோ ட்ரை பண்ண சொன்னாங்க. என்ன சூப்புங்க? முருங்கைக்கீரை சூப். முருங்கை இருக்கு, ஆவாரப்பூ இருக்கு, முடக்கத்தான் இருக்கு, வல்லாரை இருக்கு, கொள்ளு இருக்கு, ஏபிசி மால்ட் இருக்கு. 100 grams வந்து 150 rupees. அது இல்லாமல் ஊறுக்காவும் இருக்குது. பிரண்டை, பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை, மாங்காய், இஞ்சி நிறைய இருக்குது, வேணுன்னா ட்ரை பண்ணுங்க. அங்கே வாட்ச் ஸ்டோரு, ரொம்ப நாள் படுத்து ஒரு வாட்ச் ஷாப்பை நான் பார்க்குறேன். யார் இப்போல்லாம் வந்து மோஸ்ட்லி வாட்ச் கட்டுறது இல்லை, கட்டினா ஆப்பிள் வாட்ச் தான் கட்டுவேன்றாங்க. நானே ரீசெண்ட் டைம்ஸில் தான் என்னோடய பழைய வாட்ச்லாம் வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், காட்டுறேன். வாட்ச் ஸ்டார்டிங் ப்ரைஸ் 300. இந்த லாக்கெட்ஸ் மாதிரி எல்லாமும் இருக்குது, நல்லா இருக்கு. யாருக்குன்னா கிஃப்ட் பண்ணோன்னு நினச்சா கூட நீங்கள் பண்ணலாம். ஷாப்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. அந்த சைடில் வேறு சில எக்ஸிபிஷன்ஸும் நடக்கும், இன்றைக்கி இல்லை போல இருக்குது. நிறைய ஈட்டரிஸ் தான் இருக்கும், பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ பசங்க அங்கே விளையாடிட்டு இருக்காங்க, நான் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டு என்ன சாப்பிட்றோன்றது பார்க்கலாம். லைவ் மியூசிக் தான் இன்னும் நடந்துட்டு இருக்கு. வீக்கெண்ட்ஸில் மட்டும் இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல, அது மட்டும் தெரிஞ்சாலும் நான் அப்டேட் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருக்கு, இதுக்காகவே வரலாம். எவ்வளோ பேர் ரீசெண்ட் டைம்ஸில் இந்த மாதிரி லைவ் மியூசிக் கேட்டிருப்பீங்க சொல்லுங்கள்.
ஓகே, இப்போ வந்து டின்னர் சாப்பிட்டாச்சு. என்னென்ன சாப்பிட்டோன்னு பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் இருந்ததுன்னா ஒரு 2 ஃபேமிலியாக வந்தோம். ஸோ எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ அந்த ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் பார்த்தா ஒரு நாமினல் காஸ்ட் தான் 150 120 அந்த மாதிரி. அந்த கேஎஃப்சி ஐட்டம்ஸு அதெல்லாம் ரேட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ டேஸ்ட் எல்லாமே வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், அப்படியே கிளம்ப வேண்டியது. ஓகே, இப்போ வந்து நம்ம கத்திப்பர் அர்பன் ஸ்கொயர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஷாப்பிங் ஏரியா இருக்குது, நிறையா ஈட்ரீஸ் இருக்குது. ஃபேமிலியோட ஈவினிங் டைமில் இந்த சம்மர் சீசனில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வைபான பிளேஸு. இல்லை கொஞ்சம் பார்க் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறதுனாலும் வரலாம், நல்லாயிருக்கும். இப்போ ஊர்லேருந்து யாராச்சும் வராங்கன்னா கூட்டிகிட்டு வந்து காட்டுறதுக்குலாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். வந்து பாருங்கள். ஆனால் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஹோப் இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சேனலில் வந்து நிறைய சென்னை ரிலேட்டட் வீடியோஸ், ட்ராவல் வீடியோஸ் எல்லாமே இருக்குது. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மீட் யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை. இந்த பக்கமும் ஒரே மாதிரி இருக்கா? கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். கன்ஃபியூஷன் சொல்லக்கூடாது. கன்ஃபியூஸ் யாருக்கு வயிறு ஃபுல்லாகல? எனக்கு சரி, நான் எதுவுமே நீ எல்லாம் சாப்பிடல. நல்லா எனக்கு எப்படி ஆகும்? அமைதியா சொல்லு. நீலாம் நல்லா தான் சாப்பிட்ட. உனக்கு எந்த பீஸா பிடிக்கும்? இதான் பேர் சொல்லு. இதுதான் மாடு பேரு சாப்பிட்டாலும் சரி, எந்த பேர் பிடிக்கும் உனக்கு சொல்லு. இந்த பேரா? பீஸால எந்த பேர் பிடிக்கும்? சரி, என்ன டாப்பிங் பிடிக்கும்? கார்ன் சீஸ். கான்ஷீஸ் தானடா, அது பெரிய மேட்டர்.